முன்னொரு சமயம் பிருகு வம்சத்துல பிறந்த முனிவர்களே ரொம்ப சிறந்த முனிவர் தான் ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவர் மிகப்பெரிய தவயோகியா இருந்தாரு. அவர் தவப்பலன்கள் அளவிட முடியாத அளவுக்கு மிக பெருசா இருந்துச்சு. அவர் எந்த அளவுக்கு தவங்கள் பயங்கரமா பண்ணுவாரோ அதே அளவுக்கு அவர் வில் கையாளுறதுலயும் ரொம்ப சிறந்தவரா இருந்தாரு. இப்படி மிகப்பெரிய வில்லாளி வில்லனா இருக்கக்கூடிய இந்த ஜமதக்னி முனிவர் ஒரு நாள் வில் பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. அந்த நாள் அவர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வமா வில் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவரோட வில் பயிற்சியை தடை பண்ற மாதிரி சூரிய பகவான் ஒரு செயல் செஞ்சாரு. சூரிய பகவான் செஞ்ச செயலை பார்த்து ரொம்ப கோபம் அடைஞ்ச ஜமதக்னி முனிவர் எப்படியாவது சூரிய பகவானை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அவரோட வில்லை எடுத்து அவர் ஒரு அம்பை வச்சு அவர் சூரியனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் குறிப்பாத்து அவரு நிக்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல ஜமதக்னி முனிவர் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா குறி தப்பவே தப்பாது அப்படின்னு சொல்லி திடுக்கிட்டு போன சூரிய பகவான் அவர் என்ன ஆச்சு, எதனால ஜமதக்னி முனிவர் நம்மளால கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பூலோகத்துல ஒரு பிராமண வேடம் கொண்டு ஜமதக்னி முனிவர் முன்னாடி வராரு. அந்த சமயத்துல அந்த பிராமண வேடம் கொண்ட அந்த சூரிய பகவான் ஜமதக்னி முனிவர் பார்த்து சொல்றாரு, என்னாச்சு, எதுக்காக சூரியன் அழிக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்போ ஜமதக்னி முனிவர் சொல்றாரு, எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது, ஆனா எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அதை முடிக்காம நான் விட மாட்டேன், நான் இன்னைக்கு சூரிய பகவான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சூரிய பகவான் என்ன பண்ணாரு, ஜமதக்னி முனியோட கோவத்தை உண்டாக்குற அளவுக்கு சூரிய பகவான் என்ன பண்ணாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிருகு முனிவர் வம்சத்துல பிறந்து ரொம்ப சிறந்த முனிவராக இருந்து தவங்கள்லயும் சரி, வேதங்கள் கற்கிறதுலயும் சரி, வில்ல கையாளுறதுலயும் சரி ரொம்ப சிறந்தவரா இருக்கக்கூடிய இந்த ஜமதக்னி முனிவருக்கு எப்படி இவ்வளவு கோபம் வருது? அப்படியே கோபம் வந்தாலும் அவர் சூரிய பகவான் அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவரா, இல்ல சூரிய பகவானா அதனால அழிக்கதான் முடியுமா? இருந்தாலும் ஏன் சூரிய பகவான் ஜமதக்னி முனிவரை பார்த்து பயப்படுறாரு? அப்படி ஜமதக்னி முனிவர் ஏன் சூரியனை அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு? இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா முதல் ஜமதக்னி முனிவருக்கும் சூரியனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியணும். ஜமதக்னி முனிவர் பிருகு வம்சத்துல பிறந்த மற்ற முனிவர்கள் மாதிரி கிடையாது. இவர் கொஞ்சம் வித்தியாசமான முனிவர். ஏன்னா இவர் தவங்கள் பண்றதுல ரொம்ப சிறந்தவரா இருந்தாரு. இவர் வேதங்கள் கட்டுறதுல கை தேர்ந்தவரா இருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தனுர்வேதம்னு சொல்லக்கூடிய வில் வித்தையில, அதாவது வில்ல கையாளுறதுல இவரை விட சிறந்தவர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி பல புகழ்களை பெற்றவரா இருந்தாரு. இவர் வில்ல கையாண்டாரு அப்படின்னா ஒரு சத்திரியன் கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு இவர் வில்ல கையாளுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஜமதக்னி முனிவரோட வேலை என்ன அப்படின்னா தினமும் காலையில எழுந்து அவர் காட்டுல போய் அவர் வில் பயிற்சி எடுக்கிறது தான். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வில்ல எடுத்து அவர் அம்பை வச்சு அவர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த குறி வச்சு அடிப்பாரு. அந்த சமயம் அந்த வில்ல இருக்கக்கூடிய அம்பு அந்த விஷயத்த அடிச்சதுக்கு அப்புறம் இவரோட மனைவியான ரேணுகா தேவி அதை ஓடி போய் அந்த அம்பை திரும்ப எடுத்து இவர்கிட்ட கொடுப்பாங்க. இப்படியே அவர் தினம் தினம் பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பயிற்சி பண்றதுக்கு உதவியா அவங்க மனைவியான ரேணுகா தேவியும் இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜமதக்னி முனிவருக்கு பயங்கரமான ஒரு ஆர்வம் ஏற்படுது. காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு பயங்கரமா வில் பயிற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னைக்கும் இல்லாம ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா காலையில் எழுந்துச்சு அவரோட நித்திய கர்மங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வில்ல எடுத்துட்டு காட்டுக்கு போறாரு. கூடவே ரேணுகா தேவியும் போறாங்க. என்னடா இது, என்னைக்கும் இல்லாம நம்ம கணவரான ஜமதக்னி முனிவர் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு, பரவாயில்ல இன்னைக்கு பயங்கரமான பயிற்சி எடுக்க போறாருன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஆர்வமா கூட போறாங்க. அந்த சமயத்துல ஜமதக்னி முனிவர் அவர் வில்ல எடுத்து அவர் அம்புகளை பூட்டி அவர் தூரத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை குறிப்பாத்து அவர் அடிக்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல ரேணுகா தேவி வேகமா போய் ஓடி போய் அந்த வில்ல அந்த அம்பை எடுத்துட்டு ஜமதக்னி முனிவர்கிட்ட கொடுப்பாங்க. இப்படியே அவங்க பயங்கரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சியில ஆர்வம் அதிகமானதுனால ஜமதக்னி முனிவருக்கு நேரம் போனதே தெரியல. அது கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாளோட நண்பகல் நேரம் வர அளவுக்கு அவங்க பயிற்சி பண்ணிட்டாங்க. அந்த நண்பகல் நேரத்துல சூரியன் உச்சி பொழுது நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஜமதக்னி முனிவர் தூரத்துல ஒரு மரத்தை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா இதுதான் நம்மளோட குறின்னு சொல்லி அவர் அம்பை அந்த மரத்தை பார்த்து குறி பார்த்து அடிக்கிறாரு. அந்த அம்பு அந்த மரத்துல போய் அடிக்குது. இதை பார்த்த உடனே ரேணுகா தேவி சரி நம்ம இந்த அம்பை எடுத்து வரலாம்னு சொல்லி அவங்க ஓட செய்யறாங்க. அந்த சமயத்துல சூரிய பகவான் உச்சி பொழுது நோக்கி போனதுனால அவரோட வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. அந்த சமயத்துல பூமியில சூடு அதிகமாகுது. ரேணுகா தேவி ஓட ஓட அந்த கால் சுட ஆரம்பிக்குது. வெப்பம் அதிகமா இருந்ததுனால ரேணுகா தேவியோட தலை எல்லாமே ரொம்ப காஞ்சி போயிடுது. இதனால ரேணுகா தேவியோட உடல்ல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அப்படிங்கிறது பற்றி அவங்களுக்கு கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிக்குது. அவங்க அந்த அம்பு இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அம்பை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமா முடியல. அவங்க ரொம்ப கிறங்கி போயிடுறாங்க. இந்த வெப்பத்தினாலேயும் இந்த சூடுனாலேயும் நம்மளால தாங்க முடியாது, இதுக்கு மேல நம்ம இந்த அம்பை எடுத்துட்டு போய் நம்மளோட கணவர்கிட்ட ஓடி போய் கொடுக்க முடியுமான்னு தெரியல, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம
அவங்க அம்பை எடுத்துட்டு அவங்க திரும்புறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு கண்ணு கட்டி அவங்களுக்கு மயக்கமா வருது. இதுக்கு மேல நம்ம வந்து ஓடணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம வந்து விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மரத்து நிழல்ல போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து எல்லாமே சரியானதுக்கு அப்புறம், அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேக வேகமா போய் ஜமதக்னி முனிவர்கிட்ட அம்பை கொடுக்க போறாங்க. அந்த சமயத்துல ரேணுகாதேவி நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம கணவர் கண்டிப்பா நம்ம மேல ஏதோ தப்பா தான் நினைப்பாரு, அவர் வந்து நம்ம மேல கோவப்பட போறாரு, இன்னைக்கு அவர் கோவப்பட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து பயந்து போய் அம்பை கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல ஜமதக்னி முனிவர் கோவமே படல. இதை பார்த்து ரேணுகா தேவிக்கு பயங்கரமா ஆச்சரியங்கள் ஏற்படுது. என்னடா இது, எப்பவுமே கோவப்படுற நம்ம கணவர் வந்து இன்னைக்கு எதுவுமே சொல்லலையே, அவர் அம்பை வாங்குறாரு. வாங்கிட்டு அவரோட மனைவியை பார்த்து கேட்கிறாரு, என்னாச்சுமா, ஏன் போனவங்க இவ்வளவு நேரமா ஆச்சு, ஏதாவது விஷயமா, ஏதாவது கஷ்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அந்த சமயத்துல ரேணுகா தேவி வந்து ஒரு அதிர்ச்சியோட ஜமதக்னி முனிவர் பார்த்து ரொம்ப பணிவா அவங்க சொல்றாங்க, இல்லைங்க, சூரிய பகவான் வந்து நண்பகலுக்கு வந்துட்டாரு. அவரோட சூடு வந்து என்னால் தாங்க முடியல, கால்லாம் சுட ஆரம்பிச்சது, என்னால் வேகமா ஓடவும் முடியல. அது மட்டும் இல்லாம இவரோட வெப்பத்தினால என் தலையெல்லாம் காஞ்சி எனக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் ஒரு மரநிழல்ல உட்காந்து நான் கொஞ்சம் இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு, என் மேல கோவப்படாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்படி ஜமதக்னி முனிவர் பார்த்து ரேணுகாதேவி ரொம்ப பணிவா சொன்ன விஷயத்த கேட்ட உடனே ஜமதக்னி முனிவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம மனைவி வந்து நமக்கு செய்யற எல்லா வேலைக்கும் நமக்கு உறுதுணையா இருக்காங்க, நம்மளே கண்கண்ட தெய்வமா நினைச்சு நம்ம சொல்ற எல்லா வேலையும் செய்யறாங்க, நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி நம்ம கூடவே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய என்னோட மனைவியை வந்து இந்த சூரிய பகவான் எப்படி இப்படி பழி வாங்கலாம், எப்படி இப்படி தண்டிக்கலாம், அவர் எப்படி இவ்வளவு வெப்பத்தை கொடுக்கலாம், இவ்வளவு வெப்பத்தை கொடுத்தோம்னா என் மனைவி எப்படி தாங்குவாங்க, இது சூரிய பகவான் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அந்த சமயத்துல ஜமதக்னி முனிவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்ப அவர் மனைவியை பாக்குறாரு, மனைவி கிறங்கி போய் நிக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை உயிர்கள் வந்து இந்த சூடுனால பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த சூரிய பகவான் கண்டிப்பா ஒரு பாடம் புகட்டியே ஆகணும், இல்ல அப்படின்னா இந்த சூரிய பகவான் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அவர் முடிவு பண்ணிட்டு அவரோட வில்லை எடுத்து அவர் ஒரு பானத்தை தொடுக்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல சூரிய பகவானை குறி பார்த்து அவர் நிக்கவும் செய்யறாரு. இப்படி ஜமதக்னி முனிவர் வந்து சூரிய பகவானை பார்த்து அவரோட வில்லுல இருக்கக்கூடிய அம்பை வந்து குறி பார்த்து நின்று அவர் சூரிய பகவானை சரியான நேரம் வரப்போ சூரிய பகவானை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சூரிய பகவான் கவனிக்கிறாரு, எதனால இந்த ஜமதக்னி முனிவர் நம்மளை பார்த்து வில்ல வச்சுக்கிட்டு இவர் அம்பை வந்து நம்மளை பார்த்து தொடுக்கிறாரு, ஏதாவது தப்பு நடந்துருச்சா, இல்ல நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா, இந்த ஜமதக்னி முனிவர் கோவத்துக்கு முன்னாடி யாரால நிக்க முடியாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் குழம்பி போயிருக்காரு. அந்த சமயத்துல சூரிய பகவான் மனசுல ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது வருது. ஒருவேளை ஜமதக்னி முனிவர் உண்மையிலே நம்ம மேல கோவமா தான் இருக்காருலாம், கண்டிப்பா நம்மளை அழிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சக்திகள் இருக்கு, நம்ம நேரா ஜமதக்னி முனிவர்கிட்டே போவோம், போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்போம், நம்ம மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்பு திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. உடனே சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா, நம்ம நேரடியா போனோம் அப்படின்னா ஒருவேளை ஜமதக்னி முனிவர் உண்மையிலேயே நம்ம மேல பயங்கரமா கோவமா இருந்தாருன்னு நம்மளை உடனே அழிச்சிருவாரு, அதனால நம்ம கொஞ்சம் மாறு வேஷத்துல போலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிராமண ரூபம் கொண்டு ஜமதக்னி முனிவர் பார்த்து போறாரு. அப்போ ஜமதக்னி முனிவர் பார்த்து அந்த பிராமண ரூபம் கொண்டு அந்த சூரிய பகவான் கேட்கிறாரு, ஜமதக்னி முனிவரே ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க அம்பை வந்து ஏன் சூரிய பகவானை பார்த்து நீங்க தொடுத்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த சமயத்துல ஜமதக்னி முனிவர் சொல்றாங்க, இந்த சூரிய பகவானுக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கு தெரியுங்களா, இந்த பூமியில இவ்வளவு உஷ்ணத்தையும் இவ்வளவு வெப்பத்தையும் அவர் கொடுத்தாரு அப்படின்னா எப்படி எல்லா உயிர்களும் வந்து தாக்கு பிடிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பிராமண உருவத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் சொல்றாரு, சூரிய பகவான் இவ்வளவு வெப்பங்கள் கொடுக்கறதுனாலதான் பூமியில வந்து எல்லாமே நிலைச்சு நிக்குது, இந்த வெப்பத்தினால கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வந்து ஆவியாகி அது மேல போகுது, மேகங்களா மாறி திரும்ப மழையா பெய்யுது, இதனால எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாமே வளரவும் செய்யுது, மற்ற உயிர்களுக்கு நீர் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கு, இதனால பல நல்ல விஷயங்கள் இருக்கு, இதனாலதான் வந்து பூமியை வந்து நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஜமதக்னி முனிவர் மன சமாதானமே ஆகல. அப்படி கிடையாது, என்னோட மனைவி எனக்கு உதவி பண்றதுக்காக நான் எய்து அம்பை எடுக்கிறதுக்காக அவர் போறாங்க. அந்த சமயத்துல சூரிய பகவானோட வெப்பம் தாங்க முடியாம அவங்க மயங்கி நிக்கவும் செய்யறாங்க. இப்படி என் மனைவியை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தினாலே சூரிய பகவான் இன்னைக்கு அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி இருக்காரு, இதனால பொறுத்துக்கவே முடியாது, இந்த அகந்தை பிடிச்ச சூரிய பகவான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டி நிக்கவும் செய்யறாரு. இப்படி ஜமதக்னி முனிவர் வந்து பயங்கர கோபமா இருக்கிறத பார்த்து அந்த வந்து சிரிச்சுட்டு ஜமதக்னி முனிவர் பார்த்து கேட்கிறாரு, அதெல்லாம் சரிதான், சூரிய பகவான் வந்து ஒரு இடத்துல நிக்கக்கூடிய ஆள் கிடையாது, அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி குறி பார்த்து உங்க அம்பால நீங்க அவரை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே ஜமதக்னி முனிவர் பயங்கரமா சிரிக்கிறாரு.
பிராமணரே, நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சவர்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நான் பார்க்கறதுக்கு ஏதோ முனிவர் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து தவங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பேன், வேதங்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான் சத்திரியனோட சிறந்த வில்லாளி வில்லன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஞான திருஷ்டியால சூரிய பகவான் எந்த வேகத்துல போவாரு, எந்தெந்த மாதிரியான இடத்துல எவ்வளவு நேரம் இருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். இது நண்பகல் நேரம் அப்படிங்கிறப்போ சூரிய பகவான் ஒரு முகூர்த்த காலம் வந்து ஒரே இடத்துல தான் நிற்பாரு. அந்த சமயம் பார்த்து நான் அம்பை எய்தேன் அப்படின்னா சூரியனை எல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. இப்படி ஜமதக்னி முனிவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்த உடனே அந்த அந்தனர் வேடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிருது. என்னடா இது, இந்த ஜமதக்னி முனிவர் சிரிக்கிறத பார்த்தோம், இவரோட கோபத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழிக்க வந்த ருத்ரன மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் திடுக்கிட்டு போய் நிற்கிறாரு. அந்த சமயத்துல அவர் சாந்தமா ஜமதக்னி முனிவர் பார்த்து சொல்றாரு, முனிவரே, இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் யாரு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஜமதக்னி முனிவர் சொல்றாரு, நான் அழிக்கிறதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக சூரிய பகவானே மாறுவேடம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும். இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி ஜமதக்னி முனிவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சூரிய பகவான் தன்னோட சுய உருவம் கொண்டு அவர் ஜமதக்னி முனிவர் முன்னாடி நிற்கிறாரு. அப்ப ஜமதக்னி முனிவர் சொல்றாரு, நீங்க ஏன் இவ்வளவு உஷ்ணத்தை உண்டாக்குறீங்க? இந்த உஷ்ணத்துல இருந்து மக்கள் எப்படி வந்து தப்பிப்பாங்க? இதனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என் மனைவி கஷ்டப்பட்டது போல எத்தனையோ பேர் உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க, இல்ல எதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட அகங்காரத்தை ஒழிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சூரிய பகவான் சொல்றாங்க, சாந்தமடைங்க ஜமதக்னி முனிவரு, கண்டிப்பா இதுக்கு நான் வந்து ஒரு உபாயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதுகைகளையும் கொடையும் வந்து ஜமதக்னி முனிவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்து ஜமதக்னி முனிவர் கேட்கிறாரு, இதை வச்சு நாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்றப்போ, நண்பகல் நேரத்துல எப்பவுமே வந்து வெப்பம் அதிகமா தான் இருக்கும். இப்படி இருந்தாதான் உலகம் வந்து நிலை பெற்று நிக்க முடியும். உஷ்ணம் அதிகமா இருக்கிறப்பதான் நீர் சுழற்சி அப்படிங்கிறது சரியா இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னோட கிருபையை வந்து நீங்க வந்து அழிக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு வழியா இருக்கும். இந்த பாதுகைகளை போட்டீங்க அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய உஷ்ணம் அப்படிங்கிறது உங்களை சுடாது. அது மட்டும் இல்லாம இந்த குடையை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வெப்பம் வந்து உங்க தலையை தாக்காது. அதனால உங்களை நீங்க தற்காத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இதை வாங்கினதுக்கு அப்புறம் ஜமதக்னி முனிவர் ரொம்ப சந்தோஷமா அந்த பாதுகைகளை வந்து ரேணுகாதேவியோட கால்கள்ல மாட்டி விடுறாங்க. அந்த கொடையை வந்து ரேணுகாதேவிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ வச்சுக்கோ, கண்டிப்பா இது உனக்கு உபயோகமா ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாங்க. இப்படி ஜமதக்னி முனிவர் வந்து சூரிய பகவான் இருந்து பாதுகைகளையும் கொடையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ரேணுகாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம கணவர் வந்து எவ்வளவு உதவி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. அந்த சமயத்துல சூரிய பகவானை பார்த்து ஜமதக்னி முனிவர் சொல்றாங்க, சூரிய பகவானே, எல்லார் மேலேயும் கருணையோட இருக்கீங்க, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க வந்து இந்த பூமியில கிருபை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா உங்களோட புகழ் அப்படிங்கிறது என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். உங்களோட கருணை அப்படிங்கிறது என்னைக்குமே இந்த பூமி மேலேயே இருக்கணும். அதே சமயம் உங்களை வழிபடுறவங்க இந்த பாதுகைகளையும் கொடைகளையும் வந்து தானமா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிறவியில செஞ்ச எல்லா பாவங்களும் கழிஞ்சு அவங்களுக்கு முக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜமதக்னி முனிவர் கேட்ட வரத்தையும் வந்து சூரிய பகவான் கொடுக்கவும் செய்யறாரு. இதை கேட்டு ஜமதக்னி முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூரிய பகவான் ஜமதக்னி முனிவரோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் திரும்ப அவருடைய இடத்துக்கு போறாரு. சூரிய பகவான் ஜமதக்னி முனிவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவி மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. ரேணுகாதேவி மேல ஜமதக்னி முனிவர் இவ்வளவு பாசமா இருந்தாங்களோ அதை விட அதீதமான பாசத்தோடையும் பக்தியோடையும் ரேணுகாதேவி வந்து ஜமதக்னி முனிவர் மேல இருந்தாங்க. இப்படி ஜமதக்னி முனிவர் வந்து ரேணுகாதேவிக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ன உடனே தன் மனைவி கஷ்டப்பட்டது யாரா இருந்தாலும் சரி, அது சூரிய பகவானாவே இருந்தாலும் சரி, அவர் அழிச்சே தீரணும்னு சொல்லி அவர் நினைச்சது பத்தியும் சூரிய பகவானை அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணப்போ சூரிய பகவானோட கருணையை பத்தியும் அவரோட கிருபையை பத்தியும் உலகத்தோருக்கு எடுத்து சொல்லும் விதமா இந்த நிகழ்வுகள் நடத்தின ஜமதக்னி முனிவர் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் தான் வரும்.